எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. வட இந்திய சந்தையில் பல்வேறு வெற்றிகளை கண்ட ஜனாசா அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தற்போது தென் தமிழக சந்தையில் நவராங் எனும் புதிய 3 சக்கர எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது. நகர பகுதிகள், கிராமப்புறங்களில் போக்குவரத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் நோக்கத்திலும் தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஜனாசா அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நவராங் எனும் புதிய 3 சக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது. நவீன நீண்ட தூர பேட்டரிகளால் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ள இவ்வகை வாகனங்கள் 4 மணி நேர சார்ஜுக்கு பின் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வகை வாகனங்களின் விற்பனை மையத்தின் துவக்க விழா கோவை தொடியலூர் அடுத்த NGGO காலனியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் அபிஷேக் பாண்டே ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாசா குழும நிறுவனங்களின் நிறுவனரும் இயக்குநருமான டாக்டர் நந்தகுமார் மற்றும் நவராங் விற்பனை மையத்தின் தலைமை செயல் அதிகாரி கண்ணபிரான் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மின்சார போக்குவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நவராங் EV வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்வகை வாகனங்கள் பசுமை நகராட்சி, தூய்மையான கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு குப்பைகளை அள்ளிச் செல்ல ஏற்ற வகையிலும் சிறு குறு வியாபாரிகள், வர்த்தக விற்பனையாளர்களின் தேவை அறிந்து ஐஸ்கிரீம் வாகனம், உணவு விற்பனை வேன்கள், சரக்குகளை எளிதில் கொண்டு செல்ல E-கார்ட் லோடர் வாகனங்கள், மழை மற்றும் வெயில் காலங்களில் பொருட்களை பாதுகாப்புடன் கொண்டு சென்று டெலிவரி செய்யப்படும் வாகனங்கள், பொதுமக்கள் பயணம் செய்யும் வகையில் ரிக்ஷா உள்ளிட்ட 6 வடிவங்களில் நவராங் வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வருக வரவேற்கின்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வுட் லைக் டு தேங்க்ஸ் ஃப்ரம் ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமாக நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்கும். ஸோ ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ஆக்சுவலாக வி ஹாவ் இன்ட்ரடியூஸ் திஸ் நவரங் பிராண்ட் ஆஃப் 3-wheeler எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெரி மச், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரீனர் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மூலியமா கிரீனர் எனர்ஜி, பொல்யூஷன் ஃப்ரீ ஒரு கண்ட்ரியா எடுத்து வர்றதுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம நிறுவனம் சார்பாக நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய மக்களுக்கும் தேசத்துக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக இப்போ ஒரு 7 இயர்ஸை நம்ம இந்த மார்க்கெட்டில் இருக்கோம். லாஸ்ட் 6.5 இயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நார்த்தன் ஸ்டேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வி ஆர் அக்ரெசிவாக அந்த மார்க்கெட்டிங் நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் கோயம்புத்தூரில். ஸோ ஆல்ரெடி நம்ம கேட்ட மாதிரி கோயம்புத்தூர் நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம், இது வந்து சவுத் இந்தியாவுடைய மான் சிஸ்டம். மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், மேபி மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு ப்ராடக்ட், சின்ன ப்ராடக்ட் பண்ணுறதுலேருந்து ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து இப்போ நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா வந்து ஒரு பொருளை வந்து இங்கிருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து போகணும். ஸோ அது வந்து வித்தின் ரேஞ்சுக்குள்ளே, வித்தின் த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்து போகிறோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சைட்டு விசிட் போகிறதுக்கும், ஆர் காலேஜ் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அட்மிஷன் டைமில் வர்றப்போ வந்து அவங்களும் ஒரு சுற்றி காமிச்சிட்டு ஒரு கேம்பஸ் ஒரு டிரைவ் போகிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாட்டர் கேன் போடுறவங்க, இந்த வெஜிடபிள் வெண்டர்ஸ் ஆர் மேபி சிலிண்டர் போடுறவங்க, வாட்டர் கேன் போடுறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ், சிறு தொழில்களுக்கு வந்து நிறைய இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த மக்களுக்காக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து லோ காஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதே காம்படிட்டர் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வந்து இந்த பிரைஸ்னுடைய இந்த ப்ராடக்ட்னுடைய காஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம 1,75,000 நம்ம கொடுக்குறோம். 1,70,000 இப்போ நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸோட பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய சுய தொழில் வந்து, அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை பண்ணிருக்கோம். மேபி 99% வந்து மேக் இன் இந்தியா இந்த ப்ராடக்ட். அதுல வந்து இப்போ நான் இன்னொரு ஸ்டார்ட் அப் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம்.
அது வந்து இந்த நம்மளுடைய மக்களுக்கு நம்ம சேர்த்துறது வந்து எங்களுடைய கடமை. அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டார்கெட் எடுத்துருவோம். இந்த 2030 வந்து கிட்டத்தட்ட 15,000 வெஹிக்கிள்ஸ் வந்து சவுத் இந்தியாவிலே மட்டும் நம்ம ரோடில் ரோடில் விடுறதுக்கு நம்ம டார்கெட் எடுத்திருக்கோம். இன்னும் வந்து ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பெயிண்டிங் யூனிட், மேபி ஃபேப்ரிகேஷன்ஸ் அண்ட் எல்லா இது வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபேக்ட்ரியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வந்து நாளைக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கும். மென்மேலும் வந்து இன்னும் கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கும் அந்த சவுத் இந்தியா மக்களுக்கு வந்து நிறைய ஒரு கிரீனர் எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த நவரங் பிராண்ட்ல வந்து வந்திருக்கோம்.